மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். அதாவது 1000 ரூபாய் என்பது கொடுப்பது நாம் அறிந்த விஷயம் தான், நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அது இப்ப ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் சொல்கிறார். பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் கணேஷ்குமார் என்ற கேரளா கேடர் ஆபீசர் அங்க போய் உட்கார்ந்து பண்ற அந்த சில்மிஷங்களை பாத்தீங்கன்னா, எங்க குரங்கு மாதிரி இருக்கின்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் கணேஷ்குமார் என்ற கேரளா கேடர் ஆபீசர் அங்க போய் உட்கார்ந்து பண்ற அந்த சில்மிஷங்களை பாத்தீங்கன்னா, எங்க குரங்கு மாதிரி இருக்கின்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. SIR என்பது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிவில் சர்வெண்ட். அவர்களுடைய திருச்சியில் இருக்கின்ற அவர்களுடைய தந்தையார் போன வருடம் இறந்து விட்டார்கள். அவருடைய பேர் இருக்கு. தாயார் உயிரோடு இருக்காங்க. தாயார் பேர் நீக்கிட்டாங்க. அதன் பிறகு என்னங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டதுக்கு IAS ஆபீசர் என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டதுக்கு இப்ப என்னன்னா, நீங்க ப்ரூவ் பண்ணணுமாமா. இந்த அளவுக்கான விஷயம் SIR எதுக்குன்னு கேட்கிற ஒரு தேர்தலுக்கு நடுவில் SIR நடக்கிறது வேண்டிய அவசியம் என்ன? அப்ப இந்த ஆளை பொறுத்தவரை இந்த ஆள் ஒரு தேச துரோகி. இந்த தேச துரோகி இருக்கும் வரை நமக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. இந்த அளவுக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு கைக்கூலியாக வேலை செஞ்ச ஒரு டைமே கிடையாது. அப்ப இந்த ஆள் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அதனால இப்ப இது ஒரு தேர்தல் ஃப்ரீபியா இருந்தால் கூட இது MK ஸ்டாலின் வேணுமென்று நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்னால் முடிய மாட்டேங்குது. பல நபர்களுக்கு இன்னைக்கு வேலையில் போய் கொண்டிருக்கின்ற ஒரு வேலையில் ரேஷன் அரிசி மட்டும் வச்சு யாரும் சாப்பிட்டு ஒன்னும் வாழ்ந்துட முடியாது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில 5000 ரூபாய் என்பது ஒரு காட் சென்டா இருக்கும். அவர்கள் இந்த அரசாங்கத்தை நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிப்பார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் திரு RK ராதாகிருஷ்ணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இன்று காலையிலேயே ஒரு இன்ப அதிர்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை முன்பணமாகவே 3 மாதத்திற்கு முன்பணமாகவே இன்றைய தினம் காலையில் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. கோடைகால சிறப்பு தொகையாக 2000 அப்படின்ற கணக்குப்பட 5000 ரூபாய் மீண்டும் திராவிட மாடல் 2.0 அமையும் பொழுது மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தேர்தலை கருத்தில் வைத்து இப்படிப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன என்ற தகவல்கள் நமக்கு பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது எந்த அளவுக்கு திமுகவினுடைய அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க இன்ப அதிர்ச்சின்னு சொன்னீங்க, ஆனா உங்களுக்கு கிடையாது, ஒன்லி லேடிஸ்க்கு மட்டும்தான். அது பாத்துக்கங்க. ஒண்ணு. ரெண்டாவது இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, பீகார் ஃபார்முலா தான். அதாவது பீகார்ல ஒரு தேர்தல் நடக்கின்ற அந்த வேளையில் தேர்தல் ஒரு கட்டம் நடந்து விட்டது. அதன் பிறகு ஏறத்தாழ 50 லட்சம் பெண்களுக்கு 70 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இதோட பெரிய ஒரு போங்கே கிடையாது. நான் கேட்கிறேன், பீகார்ல எவ்வளவு பிசினஸ் ஆரம்பிச்சுன்னு கேட்கிறேன். நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து அங்க போயிட்டு லஞ்சமா கொடுத்து வாக்குகளை சேகரித்து அந்த தேர்தலை வெற்றி ஒரு காணுகிறார்கள் பாஜக. அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் கடைபிடிக்கிறார்கள் நிச்சயமாக. அதாவது 1000 ரூபாய் என்பது கொடுப்பது நாம் அறிந்த விஷயம் தான், நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அது இப்ப ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் சொல்கிறார். அதாவது அவர்கள் இதை தடுக்கக்கூடும் என்று சொல்கிறார். அது நமக்கு தெரியாது, உண்மையாக கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா பாஜகவுடைய தேர்தல் ஆணையம் கணேஷ்குமார் என்ற கேரளா கேடர் ஆபீசர் அங்க போய் உட்கார்ந்து பண்ற அந்த சில்மிஷங்களை பாத்தீங்கன்னா, எங்க குரங்கு மாதிரி இருக்கின்ற வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. SIR என்பது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிவில் சர்வெண்ட். அவர்களுடைய திருச்சியில் இருக்கின்ற அவர்களுடைய தந்தையார் போன வருடம் இறந்து விட்டார்கள். அவருடைய பேர் இருக்கு. தாயார் உயிரோடு இருக்காங்க. தாயார் பேர் நீக்கிட்டாங்க. அதன் பிறகு என்னங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டதுக்கு IAS ஆபீசர் என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டதுக்கு இப்ப என்னன்னா, நீங்க நீங்க ப்ரூவ் பண்ணணுமாமா.
இந்த அளவுக்கான விஷயம் எஸ்ஐஆர் எதுக்குன்னு கேட்கிறேன். ஒரு தேர்தலுக்கு நடுவுல எஸ்ஐஆர் நடக்க வேண்டிய அவசியம் வேணும். அப்ப இந்த ஆளை பொறுத்தவரை இந்த ஆள் வந்து ஒரு தேச துரோகி. இந்த தேச துரோகி இருக்கும் வரை நமக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க. பாஜக என்ன சொன்னாலும் சொல்ல இவரே ஐடியா கொடுப்பாரு போல தெரியும். அங்க போயிட்டு அண்ணே என்ன இவங்க பண்ணிடலானே, இவங்க வந்து காசு கொடுக்க போறாங்க 1000 ரூபாய் வந்து ஆன்கோயிங் ஸ்கீம் தான், பட் ஆன்கோயிங் ஸ்கீம் நான் நிறுத்தி காட்டுறாங்கன்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கின்ற அருவருக்கத்தக்க ஒரு அதிகாரியாக, அதாவது ஒரு ஐஏஎஸ் நம்ம ஐபிஎஸ் அதிகாரி போலீஸ்காரன் தான் எதுக்கு எடுத்தாலும் சல்யூட் அடிச்சு ஐயா அவனை போட்டுமாயா போட்டுலாயா என்றெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை விட 2 கேரளா கேடர் ஆபீசர்ஸ் தான் இந்தியாவுக்கு இந்த துரதிருஷ்டவசமான ஒரு இடத்த கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. ஒன்னு அமிதாப் காந்த், இன்னொரு வந்து இந்த ஆளு ஞானேஷ்குமார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, என்ன செய்வார்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு முதல்வர் சொல்வது வந்து நான் நம்பத்தான் ஆக வேண்டும் என்ற இடத்துக்கு வந்து கட்டாயத்துக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இல்லை என்றால் யோசிச்சு பாருங்க, இதே ஒரு கோபால்சாமி அவரும் பாஜக டைம்ல தான், அதுக்கு முன்னாடி வந்து உள்துறை செயலர் இருந்த நபர், அத்வானியினுடைய ஹோம் மினிஸ்ட்ரியில வந்து உள்துறை செயலராக இருக்கிற நபர். அவர் பண்ணுவாரா இது? சென்னையில் தான் இருக்காரு. நீங்க தாராளமாக கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸ் வந்து இப்ப நடத்துவீங்களான்னு கேட்டு பாருங்க. 5 மாசம் 6 மாசம் நடத்த வேண்டிய ப்ராசஸ் நடத்துவாரான்னு கேட்டு பாருங்க. ஒரு கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளிக்கணியில தான் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. லிண்டோ யாருமே தெரியாத ஒரு அதிகாரியாக அடிச்சு அப்படி துண்டக்கான துணைக்கான வந்து ஒவ்வொரு அதிகாரியும் ஓடுகின்ற ஒரு அதிகாரியாக இந்தியாவிலேயே வந்து மிக சிறப்பான சிஇசியாக விளங்கிய ஒரு நபர். சேஷன்லாம் விட்டுருங்க, பிபி டேண்டன், எவ்வளவோ நபர்களை பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி இருந்தாலும் கூட எத்தனையோ நபர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த அரசுக்கு ஒத்தாசை செய்யாமல், அதாவது ஒத்தாசைன்னு ஒரு அளவுக்கு வந்து அரசனுடைய டிமாண்ட் வந்து அகாமடேட் பண்ணி போவாங்க. எல்லா காலத்திலயும் அது நடந்திருக்கு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சேஷன் கூட அகாமடேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு கைக்கூலியாக வேலை செஞ்ச ஒரு டைமே கிடையாது. அப்ப இந்த ஆள் என்ன செய்வான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அதனால இப்ப இது வந்து ஒரு தேர்தல் ஃப்ரீபியா இருந்தால் கூட இது வந்து மு.க. ஸ்டாலின் வேணுமென்று நம்மளுடைய வரிப்பணத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு என்னால் முடிய மாட்டேங்குது. ஏனென்றால் பீகாரில் நடந்த இந்த அவலம், அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையம் என்ன வேணா செய்யணும். இப்ப 1000 ரூபாய் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்கீமா இருக்குதுங்க. அந்த ஸ்கீமை வந்து நிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு முதல்வர் சொல்லும் போது நாம என்ன எடுக்கிறது? அவருக்கு வந்து தகவல் உள்ள அடிப்படையில் அவர் சொல்றாரு. இவனுடைய இந்த சிஇசி என்ற அந்த தேச துரோகியினுடைய போக்க பாத்தீங்கன்னா நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இவர் என்ன வேணாலும் செய்வார் ஒரு ஆட்சிக்கு என்று. அப்ப இதுதான் பேக்ரவுண்டாக நான் காண்கிறேன். ஆனா சார், இப்போ முதலமைச்சர் இப்படிப்பட்ட காரணங்கள் சொன்னாலும், இப்ப பீகார்ல வந்து அனுமதிச்சாங்க. கடைசி நேரத்துல ஓட்டு போல் டேட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 3 days 4 days பிஃபோர் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் வந்து 10,000 ரூபாய் வந்து விழுந்ததை பார்த்தோம். சோ அதெல்லாம் அனுமதிச்சிருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அப்படி ஆன்கோயிங் ஸ்கீமை வந்து திட்டமிட்டே தவிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து பொருத்தமுள்ள வாதமா தான் நம்ம பார்க்கணுமா? 2வது, இந்த ஸ்கீம் இப்ப திடீர்னு இப்ப ஒரு அறிவிப்பு, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து, கடந்த தேர்தல்கள்ல பீகார்ல மிகப்பெரிய ஸ்வீப்பை வந்து பாஜக பெற்றது. அதே போல மகாராஷ்டிராவிலும் 3 மாதம் தேர்தலை தள்ளி வைத்தார்கள். மாதம் 2,500 ரூபாய் என்று என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அதை அறிவித்து மிகப்பெரிய வெற்றி கண்டார்கள் பாஜகவினுடைய கூட்டணி என்டிஏ அலையன்ஸ் மகாராஷ்டிரா. சோ அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டுக்கும் ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் காசு தானே எனக்கு கொடுக்குற, அதான் அவ்வளவுதான். அப்போ ஒரு மகாராஷ்டிரால இருக்கிற மாதிரி இருக்கின்ற கிரைண்டிங் பவர்ட்டி என்று கூறுவோமே, அதாவது ஒரு இயங்க முடியாத அளவில் இருக்கின்ற வறுமை வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுல கிடையாது. அதனால மக்கள் வந்து இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, இல்ல பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு உரிமை இருக்கிற காசு தான் நினைக்கிறாங்க. அப்போ என்னை பொறுத்தவரை ஒரு பாதி மக்கள் வந்து, அதாவது 50% மக்கள் வந்து என்னுடைய உரிமை, எனக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய ஒரு காசு வந்து நீ கொடுக்குறாரு, அவ்வளவுதான். இவங்க எவ்வளவு லஞ்சம் வாங்கலையா, இந்த மாதிரியான நிறைய ஒரு எதிர்வினையா வரும். ஆனால் சில மக்கள் இருக்காங்களே, இந்த 5000 ரூபாய் நாளை இப்போ திடீரென்று சிலருடைய வாழ்க்கை தரம் வந்து அட்லீஸ்ட் ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா பல நபர்களுக்கு வந்து இன்னைக்கு வேலையில் போய் கொண்டிருக்கின்ற ஒரு வேலையில் வந்து ரேஷன் அரிசி மட்டும் வச்சு யாரும் சாப்பிட்டு ஒன்றும் வாழ்ந்துட முடியாது தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து 5000 ரூபாய் என்பது ஒரு காட் சென்டா இருக்கும். அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிப்பார்கள். மகாராஷ்டிரா மாதிரியோ இல்ல பீகார் மாதிரியோ வந்து, பீகார்ல 10,000 ரூபாய் என்பது ஒரு மாச சேலரிங்க. தமிழ்நாட்டு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுல 18,000 இருந்து 20,000 ரூபாய் தான் மாத சேலரியா இருக்கிறது.
அப்போ பீகார்ல இருக்கின்ற ஒரு நபர், அதாவது இங்க தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சாலும் அவர் 12,000க்கு 13,000க்கு தான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த காசு வந்து அவன் சேமித்து ஒரு மாச சேலரியை வந்து ஒரே நாள் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல போடுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை விட பெரிய ஒரு அளவு. என்னுடைய வரிப்பணம் வந்து எங்கிட்ட கேட்காம அந்த வரிப்பணத்தை வந்து ஒரு இதாக பிரைபாக வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே தான் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு. அப்போ என்னை பொறுத்தவரை வந்து அந்த ஃபார்முலா வந்து இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் விஷயமாக மாறிவிட்டது. இனி எல்லா தேர்தல்களிலும் எல்லா இடத்துலையுமே இதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளும் அரசாங்கம் தள்ளப்படும். இதுதான் என்னை பொறுத்தவரை பெரிய ஒரு அவலமாக வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக நான் காண்கிறேன். சார், நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் இந்த ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த. பட் ஆனா எட்ஜ் டிஎம்கேக்கு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் அப்போசிஷன் இல்ல. அப்போசிஷன்ல வந்து பல பிளவுகள், 4 கார்னர் ஃபைட்டு, இந்த மாதிரியான பல கூறுகளை நீங்களும் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கீங்க. நம்மளும் அந்த தொலைக்காட்சி வாயிலா பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இவைகளெல்லாம் தாண்டி இப்போ பொங்கலுக்கு கொடுத்த 3,000 ரூபாயாக இருக்கட்டும், இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 5,000 ரூபாயாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 8,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாய் பீகாருக்கு அறிவிக்கப்பட்டதுல நெருங்கி கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆதரவு அலையை ஏற்படுத்த கூடுமா? வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஸ்வீப் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, காசு கொடுத்து பெரிய ஒரு ஆதரவு அலை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க முடியாது. நீங்க அன்பிரசிடென்டட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, பீகார்ல வந்து அன்பிரசிடென்டட் அமௌண்ட், ஒரு மாதத்தினுடைய அந்த மாதிரியான அன்பிரசிடென்ட் அமௌண்ட் வச்ச மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து வேவ் உரிமை தர, இல்லைன்னா கிடையாது. அப்கோர்ஸ் பாக்கி இருக்கின்ற நிறைய பேர் வந்து எஸ்ஐஆர்ல வச்சு நீக்கிட்டாங்க, அதுவும் இருக்கிறது. அதனால அங்க ஒரு வேவ் வருது. அதே மாதிரி மகாராஷ்டிராலேயே அன்பிரசிடென்ட் அமௌண்ட். நான் வந்து பாம்பே மட்டும் பாக்குறேன், பாம்பே, நாசிக், நாக்பூர், தானே, இந்த மாதிரி ஊர்கள் மட்டும் தான் நான் பாக்குறேன். அப்கோர்ஸ் பாம்பேலேயே பெரிய அளவுக்கு வறுமை இருக்கிறது. பட் நீங்க அதுக்குள்ளால ஒரு சோலாப்பூர் போலையோ, இல்லை என்றால் கொல்ஹாப்பூர் போலையோ, இல்லை என்றால் இந்த பக்கம் மராத்வாடா ரீஜன்ல மிக தெளிவாக தெரியும். அங்க இருக்கின்ற வறுமை என்பது நாம வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வறுமை இருக்கிற இடத்துல வந்து 2,500 ரூபாய் கொடுத்தா அது பெரிய அளவுல வந்து ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்நாட்டுல அந்த நிலைமை கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து வறுமை கிடையாது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு ஊர்ல வந்து நீங்க 5,000 ரூபாய் கொடுத்தா, இல்லைன்னா நீங்க சொல்ல மாதிரி அந்த 5,000 பிளஸ் 3,000 கொடுத்தா, அதனாலேயே வந்து பெரிய ஒரு அலை வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டுல வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவதாக, நீங்க கேட்டீங்க ஆன்டி இன்கம்பன்சி பத்தி கேட்டீங்களே, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதான் செய்யும். இந்த அரசாங்கத்துக்கு டெஃபினட்டா இருக்குது. 2 விஷயம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயம். ஒண்ணு வந்து டைனாஸ்டி பாலிடிக்ஸ், ரெண்டாவது வந்து இதுல நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள். அவர்கள் ஒருவேளை விஜய்க்கு போகலாம், என்றால் அதிமுக போகலாம், இந்த வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்ப நீங்க எவ்வளவு படம் வந்து வாரி வழங்கி கொடுத்தா கூட அந்த மக்கள் வந்து அந்த பணத்தை வாங்கி ஜோப்ல போட்டு அவங்க யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பெரிய பாசிட்டிவிட்டி பண்ண முடியாது. ஆனால் இந்த ரீசனிங் இருக்கு இல்லையா, 5,000 ரூபாய் நான் எதுக்காக இப்ப கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அதாவது சும்மா அப்படியே எடுத்து வாங்கல. அதாவது நான் அடுத்த 3 மாசம் என்னால கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, இவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு போடுறாரு இல்லையா, கூகுளி போடுறாரு இல்லையா, அந்த கூகுளி தான் என்ன பொறுத்தவரை வந்து பெரிய விஷயமாக நான் காண்கிறேன். அந்த ஜஸ்டிபிகேஷன் என்பது முக்கியமான ஜஸ்டிபிகேஷன் நான் காண்கிறேன். சும்மா எடுத்து கொடுக்கல. நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு முன்னால நான் வந்து வருமுன் காப்போம் என்ற அளவில் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். அப்ப அந்த எக்ஸ்பிளேஷன் வந்து மக்களுக்கு பிடிக்கும். சிலருக்கு அதனாலேயே வந்து மனமாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை டெஃபினெட்லி திஸ் இஸ் நாட் எ வேவ் எலெக்ஷன். சார், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கூட்டணி நம்பிதான் வந்து ஆட்சியை அமைக்கும், கூட்டணியை வலுவாக வைக்கும், சிறிய சிறிய கட்சிகளையும் ஜாதி கட்சிகளையும் அரவணைக்கக்கூடிய நிலையில்தான் திமுக தேர்தலை சந்திக்கும் என்ற பாஸ்ட் ஹிஸ்டரி நிச்சயமா நீங்க அதை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பவர். இப்போ இந்த தேர்தல்ல காங்கிரஸ் ஒரு பக்கம் தொடர்ந்து இம்சைகளும் பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ மாண்பு முதலமைச்சர், நாங்க செய்யக்கூடிய திட்டங்கள் எங்களுக்கு வந்து நிச்சயமாக நாங்கள் பலன் தரும், எங்களால் பயன்பெற்றவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நிச்சயமாக இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்று உறுதியாக இருப்பதாகவும் திமுக வட்டாரங்கள் நமக்கு வந்து தெரியப்படுத்துறத பார்க்க முடிகிறது. ஒருவேளை காங்கிரஸ் வெளியேறுகிறது என்றால் மைனாரிட்டியினுடைய ஓட்ஸாக இருக்கட்டும், இன்னும் செக்யூலர், அதே போல டலிட் அவங்களுடைய ஓட்ஸ் சில ஸ்பிளிட் ஆவதற்கு நம்ம அதை வந்து ஈடு செய்யணும் அப்படிங்கிற கணக்கும் இது மாதிரி இந்த ஸ்கீம்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா சார்? இல்ல, இப்ப வந்து பயனாளிகள் வந்து அவங்க வாக்களிப்பாருன்னு சொன்னா, இன்னும் அதுக்கு இன்னொரு புறம் இருக்குது.
அதாவது ஊழல் லஞ்ச லாவண்யம் வந்து தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கிற இடத்துல வந்து நான் அப்படி ஒரு பாயிண்ட் வச்சேன்னா அடுத்த பாயிண்ட் வந்து இன்னொருத்தர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் வந்து வலுக்கட்டாயமாக எங்கிட்ட இருந்து பணம் வாங்கி விட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாருன்னா திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட வராது தமிழ்நாட்டில். அது நாம் வந்து மறந்து விடக்கூடாது. அதாவது ஊழல் என்பது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடத்துலயும் எல்லா காலங்களையும் இருந்ததுதான். ஆனா இந்த ஒரு 5 வருடத்துல இருக்கின்ற ஊழல் என்பது நான் வரலாற்றில் மிகப்பெரிய ஊழலா இருக்கிறது. எத்தனையோ நமக்கு இப்போ வந்து இடி நேரு மேல கேஸ் போட்டிருக்கு இல்லையா, கேஸ் போட்டுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்ப இதெல்லாம் முகாந்திரம் இல்லாத விஷயங்கள் கிடையாது. அதுக்கு குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வந்த விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து நேருடைய ஊழல் இன்வால்வ்டு அது விரிவாக விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. ரோடு பாருங்களேன், ஊர்ல எங்க ரோடு இருக்கு, எந்த எந்த இடத்துல ரோடு இருக்குன்னு பாருங்களேன். சென்னையில் இருக்கிற ரோடுல எடுத்து பாருங்களேன். ஒரு ஒழுங்கா கிளம்பாக்கத்துல வந்து ஒரு ஒழுங்கா ஒரு ஸ்கை வாக் அமைக்க முடியவில்லை. ஸ்டேஷன் வந்து 2021லயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல அமைச்சிருவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஊழல் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கு. அப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க, சரிங்க எனக்கு வந்து இதுல பயன் வந்துட்டேன், ஆனா நான் வந்து இவ்வளவு காசு வந்து நான் கொடுக்க வேண்டியதா இருந்தது, அதனால நான் வந்து ஓட்டு போட மாட்டேன்னு தாராளமாக சொல்லலாம். ஆனா அப்படி கிடையாது. அது மக்கள் என்ன பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து போன ஆட்சி விட நல்லா இருக்கா, இந்த ஆட்சி வந்து முழுசா கொண்டாயிட்டு டெல்லியில கொண்டு எல்லாமே கொடுத்துருமா, இந்த ஆட்சினால இங்க வந்து மக்கள் இடையே கலவரம் வருமா, இந்த ஆட்சினால நமக்கு ஏதாச்சும் வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியுமா, இதுதான் பாக்குறாங்க மக்கள். ஊழல் என்பது ஒரு தேர்தலையுமே மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்ததே கிடையாது. ஏன்னா மக்களே வந்து பல ஊழல்வாதிகள் தான் நல்ல காசு வாங்கிட்டு தான் ஓட்ட போடுறாங்க. இதனால அதனால மட்டும் கிடையாது, ஊழல்ன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்தியால டெவலப்மெண்ட் தான் பிரச்சனை. ஜாப்ஸ் பீயிங் கிரியேட்டட் அதான் பிரச்சனையா இருக்கிறதே தவிர அவர்களால் வந்து லோன் ஆக்சஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்தியாவில் வந்து பிரச்சனையா இருக்கிறது. அது குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் படித்த மக்கள் இருக்கிறார்கள், அதனால இதுதான் கூர்மையாக கவனிப்பார்கள். அப்ப அதனால வந்து இப்போ ஊழல் நம்ம பேசினால் கூட அது ரெசனன்ஸ் இருந்தா கூட மிடில் கிளாஸ்ல மட்டும் தான் அந்த ரெசனன்ஸ் இருக்கே தவிர அது கீழ் மட்டத்திலையும் மேல் மட்டத்திலையும் நிச்சயமாக அந்த ரெசனன்ஸ் இல்லை என்றுதான் உண்மை விஷயமா இருக்குது. அப்ப இதனால என்னை பொறுத்தவரை வந்து இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ இருக்காது. ஆனால் அதே நேரத்துல வந்து மைனாரிட்டிஸ் எடுத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதாவது இஸ்லாமியர்களுக்கு வேற வழி இல்ல, திமுக காங்கிரஸோட இருந்தாலும் சரி, திமுக தனியா இருந்தாலும் சரி, திமுகவுக்கு தான் வாக்களிக்க. அங்கேயும் ஒரு பெரிய ஒரு தொய்வு வந்திருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் எத்தனை பேர் திமுக நிறுத்துகிறதுன்ற கேள்வி நிச்சயமா இருக்கிறது, என் மனதிலையும் இருக்கிறது. ஒண்ணு நீங்க நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பெரிய அளவுகள் எல்லாம் கிடையாது, முன்னாள் அளவுக்கு கிடையாது. 15% 20% வந்து இஸ்லாமியர் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் 2 இஸ்லாமியரை வந்து நீங்க வந்து அசம்பிளியில பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்குன்ற ஒரு நிலையில் இருக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் கேட்கிற விஷயம் என்னவென்றால், இப்ப வந்து எங்களுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க வந்து திமுக கூட இருந்தா என்ன, வேற அதிமுக கூட இருந்தா பாஜக கூட இருந்தா எங்களுக்கு எப்போ ரெப்ரசன்டேஷன் கிடையாது இல்ல. அப்போ நீங்க வந்து எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறைத்து கொண்டே வந்தால் நாங்க மறுபடியும் உங்களுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் எழுப்புறார்கள். இப்ப கிறிஸ்டியன் ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஓட்டு அங்கங்க டிவைட் ஆகுது. இப்ப விஜய் ஒரு சதவீதம் எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. பிஷப்ஸ் எல்லாம் வந்து இப்ப விஜய் ஒரு போன் போட்டாலே போதும் எல்லாரும் வந்து நிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் இஷ்யூஸா தான் இருக்கிறது. ஆனால் ஒரு 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 டிசைனிங் பாப்புலேஷன் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா என்ன நமக்கு இருக்கின்ற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நாம என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்ற அளவுக்கு தான் வாக்குகள் வருமே தவிர நிச்சயமாக அந்த அந்த ஒரு கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிஜேபி இருக்குது. யாரு முக்கியமான போனியான ஒரு கூட்டணின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மாற்றாக இருக்கின்ற அதே நேரத்தில் அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு கூட்டணி பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் இருக்குது. ஆனா அதிமுக கூட்டணியில பாஜக வந்து நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்கு. அதனால அவர்களுக்கு வாக்களித்தால் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்றால் கிறிஸ்துவருக்கு பிரச்சனை என்ற அடிவில் வந்து சொலையாக 13% வந்து திமுக கூட்டணிக்கு வராமல் இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு கணிசமான அளவில் வந்து திமுக கூட்டணிக்கு வரக்கான அந்த வாய்ப்பை நான் காண்கிறேன். அதே வந்து நீங்க ஒரு பிளஸ் 10% இல்லைன்னா பிளஸ் 7% ஆரம்பிச்சா, அதாவது மைனாரிட்டிஸ் வாக்கு முழுசா வந்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 30% போதுன்னு சொல்றேன். இனி நீங்க வந்து உங்களுடைய என்டையர் சப்போர்ட் பேஸ் இருக்கிறதுலயே மோசமான காலத்துல 21% எடுத்திருக்கீங்க. அப்போ திமுகவினுடைய அந்த சதவீதம் அப்புறம் அந்த பிளஸ் இருக்கு இல்லையா, கூட்டணி நீங்க சொன்ன அந்த விஷயம் இல்லையா, அந்த கூட்டணிகள் எல்லாம் வந்தாலும் தாராளமாக போதும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும், இல்லை என்றால் திமுகவுக்கு நிச்சயமாக பிரச்சனை தான் வரும். சார், இறுதியான ஒரே கேள்வி சார். இப்ப நீங்க கடைசியா கோடிட்டீங்க காங்கிரஸ் வந்து உடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை காங்கிரஸ் அவங்க தேசிய லெவல்ல தான் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து சிந்திப்பாங்க, நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணும்.
ஸோ நம்ம நேற்றுலாம் நியூஸஸ் பார்க்குறோம். பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்களிடம் சென்று தனிமையில் பல ஆலோசனைகள் மேற்கொண்டதாகலாம் நம்ம பார்க்கிறோம். இப்போ இவர்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தியோட ஆசையை பெற்றுதான் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை தமிழ்நாட்டில் விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நீக்க மேல நிறைந்திருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறும் பட்சத்தில் திமுகவுக்கு டிராபேக்கா இருக்குமா, இல்ல அதையும் தாண்டி வேறு கட்சிகளை வந்து அரவணைத்து திமுக தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிதமான கருத்து. காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறிச்சுன்னா நிச்சயமாக திமுக கூட்டணி வந்து வெற்றி பெறாது. இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறாது. அது நான் வெளியேறிச்சுன்னா நான் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப காங்கிரஸ் இருக்கிற நபர்கள் பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து காங்கிரஸ் வந்து இப்ப அதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ பாஜக மாதிரியோ கிடையாது. காங்கிரஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கருத்தை வந்து ஒவ்வொரு வேலையில வந்து கூறிட்டே இருப்பாங்க. காலையில் சொல்லுவாங்க, மத்தியானம் சொல்லுவாங்க, நைட் ஒன்று சொல்லுவாங்க. அதுல யாருக்கும் தடை கிடையாது. ஏன் அந்த தடை கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா காலத்திலயும் அப்படித்தான் இருக்குது. ஒரு மன்மோகன் சிங் இருந்தாரு, ஒரு சோனியா காந்தி அம்மையார் இருந்தாங்க. அதுக்கு நடுவில் 4 பேர் வந்து சோனியா காந்தி அம்மையாருக்கு எதிராக பேசுவாங்க, 2 பேர் வந்து மன்மோகன் சிங் எதிராக பேசுவாங்க. இல்லைன்னா தாராளமாக 10 பேர் மன்மோகன் சிங் எதிராக பேசினா 2 பேர் சோனியா காந்தி அம்மையாருக்கு எதிராக பேசுவாங்க. இதெல்லாம் எல்லா காலத்திலையும் காங்கிரஸ்ல நிரந்தரமாக இருக்கின்ற விஷயமாக இருந்தது. இந்திரா காந்தி இருந்த காலத்தில் மட்டும்தான் ஒரு மானோலித்திக் ஸ்ட்ரக்சராக காங்கிரஸ் இருந்தது. அப்ப காங்கிரஸ்ல யார் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா அது யாரு அவர்களுக்கே தெரியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தலைமை என்ன சொல்லுதுன்னு ராகுல் காந்தி இதுவரையான சமயத்துல வந்து வெளிப்படையாக நாங்க வந்து எங்களுக்கு மனமாச்சரியம் இருக்குது, நாங்க வந்து இந்த கூட்டணி வந்து விழுகிறோம் என்றெல்லாம் சொன்னது கிடையாது. யாருமே இன்ஃபேக்ட் திமுக கூட்டணி யாருமே அந்த வார்த்தைகளை வந்து உபயோகம் பண்ணது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் பாமக உள்ளதான் நாங்க வெளியே போய் தவிர இடதுசாரிகளோ மதிமுகவோ இல்லை என்றால் காங்கிரஸை வந்து அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை நடத்தவே இல்லை. அப்ப என்னை பொறுத்தவரை அந்த கூட்டணி இன்னும் இன்டாக்டா தான் இருக்கிறது. பிரச்சனைகள் இருக்கிறது, காங்கிரஸ் திமுக இடையில பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளாலும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் வந்து இன்னைக்கு திமுக இருக்கிறது காண்கிறேன். இதுக்காக தான் கனிமொழி கூட முன்னாடி வந்து டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். அதனால என்னை பொறுத்தவரை இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் என்றதான் நான் காண்கிறேன். இந்த கூட்டணி இன்டாக்டாக நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களோட டீடைல்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்.